வணக்கம். நான் கவிதைக்காரன் இளங்கோ. ஒரு நல்ல இலக்கியம் அல்லது நல்ல சினிமா. இந்த 2மே ஏன் நல்ல இலக்கியம், நல்ல சினிமா அப்படின்னாக்கா, ஒரு முறை வாசிச்சாலும், ஒரு முறை பார்த்தாலும், திரும்பவும் வாசிக்கவோ, இல்ல திரும்பவும் பார்க்க தூண்டுவதால் தான். ஏன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு முறையும் நமக்கு அது வெவ்வேறு விஷயங்கள, செய்திகள அல்லது நாம காண தவறிய அல்லது புதிய கோணங்கள அது நமக்கு தரக்கூடும். அது மாதிரி தான். உலக சினிமா குறித்து செழியன் எழுதிய திரைப்பட கட்டுரைகள் மொத்தம் 93 இருக்கு. அதில் 90வது கட்டுரையாக காட்ஃபாதர் பார்ட் 1 அமெரிக்க படம் பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவுடைய இயக்கத்தில் வந்தது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு யூரோப்பியிலிருந்து பாதிக்கப்பட்ட நிறைய தேசங்கள்லேருந்து மனிதர்கள் புலம்பெயர்ந்து அமெரிக்காவை நோக்கி புதிய வாழ்வாதாரம் நோக்கி போனாங்க. அவங்க வாழ்க்கைக்கான பாதுகாவலர்களாக அங்கே மாஃபியா குடும்பங்கள் ஒரு அமைப்பாக செயல்பட்டுச்சு. அந்த மாஃபியா குடும்பங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த போர் காரணங்கள், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நோக்கங்கள், இதெல்லாம் தான் காட்ஃபாதர் பார்ட் 1 ரொம்ப ஆழமாக டீப்பாக விரிவாக சொல்லுது. அது முதல்ல மரிய புசோன்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளருடைய தி காட்ஃபாதர் அப்படின்றத நாவல் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு திரைப்படம். பாகம் 1, மற்ற 2 பாகமும் இருக்குது. இந்த செடியை நமக்கு ஒரு கட்டுரை வழியாக அதோடைய மையத்தை ஈஸியாக நம்ம உள்வாங்கிக்கிற அளவுக்கு முக்கியமான காட்சிகளின் வழியாக அவருடைய பார்வை கோணத்தை நமக்கு ரொம்ப தீவிரமாக கொடுத்துருக்காரு. கொப்போலா குறித்த குறிப்புகள், அவருடைய மற்ற படங்கள் குறித்த பட்டியல்கள் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே பார்த்த படத்தை திரும்பவும் பார்க்க தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டுரை, அல்லது புதியவர்களுக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு கட்டுரை. அந்த 93 கட்டுரைகளும் ஒரு முழு தொகுப்பாக சீர்கொண்டு வராங்க. அதை சினிமா ஆர்வலர்கள் நிச்சயமாக தவறவே விடக்கூடாது அப்படின்னு நான் பரிந்துரை செய்கிறேன். வணக்கம்.